श्रीमते रामानुजाय नमः। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. எப்போதும் அச்சுதனாகிற எம்பெருமானுடைய திருவடிகளாகிற அந்த உயர்ந்த தாமரைகளிலே மனதை செலுத்தி அதையே எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராமானுஷர் மற்ற அனைத்தையும் புல்லுக்கு சமமாக மதிக்கிறார். எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு அனைத்து விதமான தொண்டுகள் கைங்கரியங்களையும் புரிய வேண்டும் என்று அதில் பெரு விருப்பத்தோடு சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமானார் அவருடைய திருவடிகளை நாமும் புகழாக பற்ற வேண்டும். எம்பெருமானாருடைய திருவடிகளே நமக்கு ஒரே கதி என்று கூறத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்திலே விண்ணப்பிக்கிறார். அப்படிப்பட்ட ராமானுஷர் சித்திர மாசம் திருவாதிரை நட்சத்திரத்திலே ஜெகத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய உஜ்ஜீவனத்துக்காகவே அவதரித்தார். அவர் எப்போதும் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் பல்லாண்டு பாடுவதிலே மங்களாசாசனம் செய்வதிலே ஊற்றம் கொண்டிருப்பவர். பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார். அவர் எம்பெருமானுக்கும் எம்பெருமானுடைய அடியார்களுக்கும் பல்லாண்டு பாடி இதை போலவே அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களும் எப்போதும் எம்பெருமானுக்கும் அவனுடைய தொண்டர்களுக்கும் பல்லாண்டு பாட வேண்டும் என்று காட்டி கொடுத்தார். அப்பெரியாழ்வாரையே எப்பொழுதும் மனதிலே கொண்டு அவர் காட்டி கொடுத்த அந்த கைங்கரியத்தையே எப்பொழுதும் செய்து கொண்டிருப்பவர் சுவாமி ராமானுஷர். அப்படி மங்களாசாசனத்திலே பாரிப்போடு எழுந்தருளக்கூடிய ராமானுஷருக்கு அவருடைய பெருமைகளை எல்லாம் விண்ணப்பிக்கக்கூடிய கட்டியங்கள், பெருமைகளை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் சேவிக்கப்படுகின்றன. திருவல்லிக்கேணி திவ்யதேசத்திலே ஒவ்வொரு சன்னதியாக எம்பெருமானார் எழுந்தருளி பல்லாண்டு பாடுகிறார். அந்த சமயத்திலே அவ்வெம்பெருமானாருடைய பெருமைகளை சொல்லக்கூடிய கட்டியங்கள் சேவிக்கப்படும். முதலிலே ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமானுடைய சன்னதிக்கு முன்பாக நின்று கொண்டு மூலமூர்த்தி உற்சவமூர்த்தி அவ்வெம்பெருமானை சேவித்து பல்லாண்டு பாடுகிறார். அங்கிருந்து புறப்பட்டு வேதவல்லி தாயார் ஸ்ரீ மன்னாத பெருமாளுடைய திவ்ய மகிஷி அந்த தாயாரை சேவிப்பதற்காக எழுந்தருளுகிறார். அந்த சமயத்திலே ராமானுஷரையுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய தாட்டி பஞ்சகம்ங்கிற அந்த ஸ்தோத்திரம் நூல், அடுத்து ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்னம்ங்கிற அந்த நூல், அடுத்து மணவாள மாமணிகள் யதிராஜராகிற ராமானுஷருடைய பெருமைகளை விண்ணப்பித்து அவருடைய திருவடிகளிடத்திலே பற்றி சரணாகதி செய்து கைங்கரிய பிரார்த்தனை அது அமைத்திருக்கக்கூடிய யதிராஜ விம்சதிங்கிற ஆச்சரியமான ஸ்தோத்திர நூல், அதையும் அத்தியாபகர்கள் விண்ணப்பிக்கிறார்கள். அது முடிந்த பிற்பாடு ஸ்ரீ வேதவல்லி தாயார் சன்னதிக்கு முன்பாக நின்று கொண்டு தாயாருக்கு பல்லாண்டு பாடுகிறார் ராமானுஷர். அந்த சமயத்திலே அற்புதமாக ராமானுஷருடைய பெருமைகளை சொல்லக்கூடிய 2 கட்டியங்கள் சேவிக்கப்படுகின்றன. ஸ்ரீ வெங்கடேஷ ஸ்வசுராபிதானா எச்சரிகை. சுவாமி ராமானுஷர் எழுந்தருளுகிறார். அவர் எத்தகையவர்? வெங்கடேஷ ஸ்வசுரர் என்று திருநாமம் கொண்டிருப்பவர். ரங்கநாதஸ்ய சாட்சாத் ஸ்வசுரம் அமரவந்தியம் என்று பெரியாழ்வார் அவருக்கு உண்டான பெருமை. திருவரங்கநாதனுக்கே தம்முடைய குமாரத்தியான கோதை நாச்சியாரை திருக்கல்யாணம் செய்து கொடுத்து கன்னிகாதானம் செய்து கொடுத்து ரங்கநாத பெருமானுடைய மாமனாருங்கிற ஸ்தானத்தை பெற்றவர் பெரியாழ்வார். ஸ்வசுரம்னு சொன்னால் மாமனார்னு அர்த்தம். ஸ்ரீ வெங்கடேஷ ஸ்வசுரர், திருவேங்கடமுடையானுக்கே மாமனாருங்கிற உயர்ந்த விருது பெருமை கொண்டிருப்பவர் சுவாமி ராமானுஷர். ஸ்ரீ வெங்கடேஷ ஸ்வசுரஹா. திருவேங்கடமுடையானுக்கு ராமானுஷர் எப்படி மாமனாராக முடியும் என்ற கேள்வி வரும். அதற்கே அடுத்த கட்டியம் சேவிக்கப்படுகிறது. வேங்கடக்கோன் மார்புரையும் மங்கையை பெத்தளித்த தேவா எச்சரிகை.
திருவேங்கடமுடையானுடைய வக்ஷஸ்தலத்திலே எழுந்தருளிருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்னுடையாய் என்று நம்மாழ்வார் திருவேங்கடமுடையானிடத்துல சரணாகதி செய்யும் பொழுது இப்படி அவ்வெம்பெருமானை விழிக்கிறார், அழைக்கிறார். இறையும் அகலகில்லேன், ஒரு நொடிப்பொழுதும் வெம்பெருமானுடைய திருமார்பை விட்டு பிரிந்திருக்க மாட்டேன்னு மகாலட்சுமி தாயார் சொல்லுகிறார். அப்படி எப்பொழுதும் பிராட்டியை தன்னுடைய மார்பிலே கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளே ஒரே புகழ் தஞ்சம் என்று பற்றுகிறேன் அந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அப்போ மகாலட்சுமி தாயார் அவளே மலர்மேல் நாச்சியார் மங்கை. அந்த தாயார் பெருமானுடைய மார்பை விட்டு பிரியாமல் எப்பொழுதும் எழுந்தருள் இருக்கிறார். வேங்கடக்கோன் மார்புரையும் மங்கையை பெத்தளித்த தேவா எச்சரிகை. அந்த நாச்சியாரை ராமானுஷர் பெற்று அளித்தார். விஷ்ணு சித்தர் பூமி தேவியை குழந்தையாக பெற்றார். சுடை கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியாரை தமக்கு புத்திரியாக லபிக்க பெற்று பின்னர் கொடுத்தாருங்கிற சரித்திரம் நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். அதே போல ராமானுஷர் எப்பொழுது திருவேங்கடமுடையானுடைய திரு மார்பில இருக்கக்கூடிய மங்கை மகாலட்சுமி பிராட்டியை தாமும் பெற்று அளித்தார் என்ற இந்த செய்தி ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இது ஆச்சாரியர்கள் பலராலும் நன்கு உபதேசமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விஷயம் திருவேங்கடமுடையான் அவருடைய சரித்திரத்தை எல்லாம் விளக்கக்கூடிய பல நூல்கள் உண்டு. அதிலே ஸ்ரீ வெங்கடாச்சல இதிகாசமாலா என்ன ஒரு நூல் அமைந்திருக்கிறது. இது திருமலை அனந்தாழ்வான் ராமானுஷருடைய சீடர் சிஷ்யர் அவ்வாச்சாரியரே இயற்றின நூல் என்று புகழப்படுகிறது. அதிலே இந்த செய்தி வியக்தமாக வெளிப்படையாக கூறப்பட்டுள்ளது. முதல் தடவை ராமானுஷர் திருவேங்கடமுடையானை பல்லாண்டு பாடுவதற்கு எழுந்தருளினார். அப்படி பெருமானுக்கு பல்லாண்டு பாடிவிட்டு கீழே திருப்பதியிலே தங்கி இருந்து பெரிய திருமல நம்பிகளிடத்துல ராமாயணார்த்தம் முழுவதையும் ஒரு வருஷம் அடிபணிந்து காலக்ஷேபமாக கேட்டு உஜ்ஜீவனத்தை அடைந்தார். மற்றொரு சமயம் பாரத தேசம் முழுக்க யாத்திரையாக சென்ற சமயத்திலே ராமானுஷர் திருவேங்கட மலைக்கு யாத்திரையாக எழுந்தருளுகிறார். அந்த சமயத்திலே திருவேங்கடமுடையான் அந்த க்ஷேத்திரம் இதெல்லாம் சைவர்களாலே ஆக்கிரமிக்கப்பட்டு அவர்களெல்லாம் எங்களுடைய நாயனார் எங்களுடைய தெய்வம் தான் இங்க இருக்கிறார் என்று வாதாடினர். அதையெல்லாம் முறியடித்து திருவேங்கடமுடையான் ஸ்ரீயப்பதி திருமகள் கேள்வென்கிறத நிலைநாட்டினார் ராமானுஷர். அதற்கு பின்னர் அவ்வெம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்திலே இருக்கக்கூடிய திருமார்பு நாச்சியார், அந்த நாச்சியாரை மற்றொரு பிரதிமையாக செய்து மீண்டும் ஒரு தடவை அந்த திருவேங்கடமுடையானுக்கு அந்த விக்கிரக திருமேனில இருக்கக்கூடிய நாச்சியாரை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டு ஸ்வர்ணத்திலே தூய்தான அந்த தங்கத்திலே ஸ்ரீதேவி மகாலட்சுமி தாயாருடைய திருமேனியை செய்யும்படி ஆணையிட்டார். அதை போலவே மகாலட்சுமி தாயாருடைய அந்த சிறிய திருமேனி விக்கிரகம் செய்யப்பட்டு அதை சாஸ்திர முறைப்படி அந்த ஆகம முறைப்படி அர்ச்சகர்கள் மூலமாக திருவேங்கடமுடையானுடைய பக்ஷஸ்தலம் திருமார்பிலே எழுந்தருளப் பண்ணினார் ராமானுஷர். ஆகையினால்தான் திருவேங்கடமுடையானுடைய திருமார்பிலே இன்றைக்கும் 2 நாச்சியார்களை சேவிக்கலாம். மற்ற திவ்யதேசங்களிலே ஒரு நாச்சியார் தான் திருமார்பிலே நமக்கு சேவை அளிப்பாள். ஆனால் திருவேங்கடமுடையானுடைய வக்ஷஸ்தலத்திலே 2 நாச்சிமார்களுடைய உருவம் நமக்கு சேவையாகும். ஒன்று எப்பொழுதும் எம்பெருமான் தன்னுடைய திருமார்பிலே கொண்டிருக்கக்கூடிய பிராட்டியினுடைய திருமேனி உருவம். மற்றொன்று ராமானுஷர் ஆசைப்பட்டு இனி இந்த எம்பெருமானுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, நன்றா உறுதியாக எல்லோரும் இவர் திருமகள் கேள்வன்தான்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருமகள் மகாலட்சுமி தாயாரை ஸ்வர்ண திருமேனியோடு கூடியவளாக செய்து அவளை மீண்டும் ஒரு தடவை திருமார்பிலே அணியும்படி செய்தார். அதனால திருவேங்கடமுடையான் அந்த பிராட்டியை தாமும் லபித்தார். அதனாலே ராமானுஷருடைய புத்திரி பெண்ணை போல இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி தாயாரை திருவேங்கடமுடையான்
கன்னிகாதானம் செய்து கொண்டு திருமார்பிலை ஏற்றதினாலே ராமானுஜர் திருவேங்கடமுடையானுக்கு மாமனார்ங்கிற ஸ்தானத்தை பெறுகிறார். அத்தகு பெருமை கொண்டிருக்கக்கூடிய ராமானுஜர் திருவேங்கடமுடையானுடைய ஸ்வசுரர், திருவேங்கடமுடையானுடைய திருமார்பிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பிராட்டியையே சமர்ப்பித்திருக்கக்கூடிய பெருமை கொண்டிருப்பவர் ராமானுஜர் இதோ எழுந்தருளுகிறார் என்று இந்த திருவல்லிக்கேணி திவ்யதேசத்திலே வேதவல்லி நாச்சியார் தாயாரை பல்லாண்டு பாடுகிறதுக்கு ராமானுஜர் எழுந்தருளுகிற சமயத்திலே விண்ணப்பிக்கக்கூடிய கட்டியங்கள். இங்கும் பிருகு என்கிற மகரிஷிக்கு பிராட்டி தாமே புத்திரியாக வந்து பிறந்து அந்த பிராட்டியை பிருகுவானவர் ஸ்ரீ மன்னாத பெருமாளுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறார். பிராட்டி எம்பெருமானை தாமே வரித்து மன்னாதகான்னு பெயர் சூட்டினாள். அதனாலேயே எம்பெருமான் மன்னாதன்னு பெயர் பெற்றார். அவர் திருவரங்கநாதன், ரங்கநாதனே எழுந்தருள் இருக்கிறார் என்பது சம்பிரதாயம். அந்த ரங்கநாதனை அமலநாதி பிரான்டே திருப்பானாழ்வார் கொண்டாடும் பொழுது விண்ணவர்கோன் விரையாறு பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் என்று சாதிக்கிறார். வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத் தரவின் அணையான். வடவேங்கடம் திருவேங்கடமலையில நிற்கக்கூடிய எம்பெருமானே திருவரங்கத்துல சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான். அப்ப வெங்கடேசனே மன்னாத பெருமாள், ரங்கநாத பெருமாள். அந்த ரங்கநாதனுடைய நாச்சியாராகத்தான் இங்க வேதவல்லி நாச்சியார் எழுந்தருள் இருக்கிறார். ஆகவே அந்த நாயகி பிராட்டியை பல்லாண்டு பாட வந்திருக்கக்கூடிய இந்த ராமானுஷர் இவரும் ஒரு பிராட்டிக்கு தகப்பனாராய் அந்த பிராட்டியை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்ததினாலே அந்த எம்பெருமானுக்கே மாமனாருங்கிற ஸ்தானத்தை அடைந்து பெருமையோடு திகழ்கிறார். அத்தகையவர் எழுந்தருள் இருக்க அந்த சந்தர்ப்பத்திலே நாமும் ராமானுஷருக்கு வழிவிட்டு நகர்ந்து அவர் அற்புதமா பிராட்டிக்கு பல்லாண்டு பாடுவதற்கு நாமும் அந்த ராமானுஷருடைய திருவடிகளை பணிய வேண்டும் என்று அதற்குத்தான் இந்த கட்டியங்கள் இப்படி விண்ணப்பிக்கப்படுகின்றன. அத்தகைய ராமானுஷருடைய திருவடிகளுக்கு நாமும் பல்லாண்டு பாடி கைங்கரியங்களை புரிவோம். ஸ்ரீமன் மகா பூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹா காந்திமத்தியாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.